ஐயா வணக்கங்க ஐயா. நான் ஒரு 10,00,000 பேங்க்ல போடலான்னு இருக்கேங்கய்யா. எஃப்டில ஒரு 10 வருஷத்துக்குங்கய்யா. ஐயா அந்த ரிட்டர்ன் தான் வந்து சேஃப்ன்னு நினைக்கிறேங்கய்யா. அது ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளாவும் இருக்குன்ற மாரி சொல்றாங்க. அதாங்கய்யா. ம். சொல்லு. அத செய்யாத. ஐயா அப்ப அது சேவஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இல்லையாய்யா? அதிகமான ரிட்டர்ன்லாம் வராதேங்கய்யா காசுலாம் அதுல போட்டா. இங்க பாருப்பா. அப்படிலாம் நான் சொல்ல வரல. எஃப்டி லேடரிங் மூலியமா நீ நெறைய ஈல்ட வந்து பெற முடியும். இப்போ உங்ககிட்ட இருக்க 10,00,000 3ஆ பிரிச்சுக்கோ. 3.3, 3.3, 3.3. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் எடுத்து 1 இயர் டெர்ம்ஸ்ல போட்டுக்கோ. 2வது பார்ட் எடுத்து 2 இயர்ஸ் டெர்ம்ஸ்ல போட்டுக்கோ. 3rd பார்ட் எடுத்து 3 இயர்ஸ் டெர்ம்ஸ்ல போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உனக்கு வந்து 1 இயர் கழிச்சு முடிஞ்ச உடனே அத 3 இயர்ஸ்க்கு டெர்ம்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோ. செகண்டா நம்ம போட்டிருக்கிறது வந்து 2 இயர்ஸ் டெர்ம்ஸ் வந்து முடிஞ்ச உடனே மறுபடியும் அத 2 இயர்ஸ் டெர்ம்லயே கண்டினியூ பண்ணு. தேர்டா போட்ட 3 இயர்ஸ் டெர்ம்ஸ் முடிஞ்ச உடனே அத 1 இயர் டெர்முக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோ. இப்படி போடுறதுக்கு பேர் வந்து எஃப்டி லேடரிங். ஸோ இது மூலயமா நீ ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உனக்கு. இதனால உனக்கு ஏதாவது எமர்ஜென்சி தேவைப்பட்டதுன்னா கூட நீ 10,00,000 மொத்தமா உடைக்கிறதுனால உனக்கு பெனிஃபிட் நிறைய கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.